Hi guys, welcome back to our channel Roxanne Reed Vlogs and it's me Rakshana. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். So let's get into the video. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம ஸ்குவிட்டு தான் வந்து சமைக்க போகிறோம். அதாவது தமிழில் வந்து கனவான்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுலேருந்து பார்க்கலாம். அது மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட் பார்ட் இருக்கும், அதை வந்து தனியாக ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அது வந்து அதில் பிளாக் கலர் இருக்கும், அது உடையாமல் ரிமூவ் பண்ணி எடுங்க பார்த்து, இல்லைனா ஃபுல்லாக பிளாக்காக மாறிடும். அதுக்கப்புறம் அது மேலே வந்து தோல் மாதிரி இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைட்டாக பீல் பண்ணாலே அது ஃபுல்லாக வந்துடும். எடுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இருக்காது. அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி பீஸ் மாதிரி இருக்கும், ஒரு கிளாஸ் ஸ்டிக்கு மாதிரி, அதை வந்து எடுத்துருங்க. அப்புறம் குட்டி குட்டியாக குடல் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், அதுக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து கைவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் எல்லா ஸ்குவிட்டையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்குவிட்டை வச்சு 2 டிஷ்ஷு செய்ய போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் ஆஃப் வந்து டர்மரிக் பவுடர், கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹெட் இருந்ததில்ல, அதையுமே வந்து அது மேலே ஸ்கின் இருக்கும், அதை வந்து பீல் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த ஹெட் பார்ட்டை வந்து இந்த மசாலாவில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் வந்து கடலை மாவு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடலாம். இந்த ஹெட்டை பார்ட்டியும் வந்து சில பேர் வந்து தூக்கி போட்டுருவாங்க, அது வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இதையுமே வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ ஒரு கடாய் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டு அந்த ஹெட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டீப் ஃப்ரையாக பண்ணிக்கோங்க. இந்த ஸ்குவிட்டு வந்து குக் ஆகிறதுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸே போதும். ஸோ இதை வந்து நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் இதுக்கு வந்து நான் அதே பிளேட்டில் வந்து கொஞ்சம் அதே மாதிரி சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர் அண்ட் சால்ட்டு, பெப்பர், ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சு எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்குவிட் இருக்குல்ல, அதை வந்து போட்டு இந்த மாதிரி பரட்டி ஒரு 15 மினிட்ஸ் வந்து மேரினேட் பண்ண விட்டுருங்க. இப்போ அகெயின் இன்னொரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டு அதில் வந்து சீரகம் போட்டு வெடிஞ்ச உடனே இதுக்கு வந்து நான் 1 ஆனியன் அண்ட் 1 டொமேட்டோ, ஹாஃப் லெமன் அண்ட் ஒரு எக்கு, கறி லீவ்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மசாலாஸ் வச்சுருக்கேன். டர்மரிக்கு, கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர் வச்சுருக்கேன், கொஞ்சம் பெப்பர் வச்சுருக்கேன். அந்த சீரகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் அந்த 1 ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தால ஃபைன் சாப்போ அதை வந்து போட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்ட பிறகு அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து நான் டொமேட்டோவும் போட்டு டாஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்குவிட் இருந்ததில்ல, அதுலேயே வந்து பாதி ஸ்குவிட்டை வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாதி ஸ்குவிட்டை தான் வந்து அந்த மசாலாவில் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்குவிட்டையும் போட்டு இதில் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி போட்டுக்கோங்க. எக்கை வந்து நடுவுலையே வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்குவிட்டில் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஸோ அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இது வந்து நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதை வந்து அந்த ஸ்குவிட் மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணி இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஸ்குவிட்டாக எடுத்து இதுக்கு நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கும், ஸோ அந்த ஸ்டஃப்டை வந்து இதுக்குள்ளே வந்து வச்சுருங்க. வச்சுட்டு சீல் பண்ண போகிறோம். ஒரு டூத் பீக் எடுத்துக்கோங்க. டூத் பீக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து சீல் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து வெளியே வராமல் இருக்கும். இது பார்க்குறதுக்கு தான் ரொம்ப பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்கும், பட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ நான் எல்லா ஸ்குவிட்டையும் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு பேனில் வந்து அதே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்ல அந்த ஹெட்டை, அதே பேன்லேயே நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் போட்டு கறி லீவ்ஸ் போட்டு இந்த மாதிரி ஸ்குவிட்டை வந்து 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. ஸ்குவிட் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போ கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து வெந்திருக்கு, உள்ளேயும் சரி வெளியவும் சரி. இது கூட வந்து நீங்கள் கெட்சப் ஆர் மயோனைஸ் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக. நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.